இந்த பூனை பயல்க ஒரு மாதிரியான அன்பு தொல்லை பிடிச்சவங்க. நம்மகிட்ட உள்ள ஷெல்டரில் ஒரு 7-8 பூனைங்க உள்ளே இருக்க சுற்றிட்டுறாங்க. அதில் இந்த கருப்பு இன்னொன்று இருக்கும். இந்த மாதிரி நம்ம கிச்சன் வாசலில் உட்காந்துக்கிறது என்னமோ இவங்க தான் காவு காக்கிற மாதிரி உட்காந்துட்டு, நான் படுத்திருக்கேன். அங்கே கட்டில் உள்ளே போட்டிருக்கேங்க. கொஞ்சம் வெயில் டைமில் ரெஸ்ட் எடுப்போம். இவங்களுக்கு வந்து ஈரல் வந்து வேக வச்சுருப்பேன். பூனைக்கு ஈரல் நல்லாயிருக்கும், பிடிக்கும். வச்சுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன். உள்ளே ஆட்டைப்பட வந்துட்டாங்க. பயங்கர திருட்டு பயலுங்க. ஆனால் இவங்களுடைய சேட்டை பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தள்ளி விட்டாங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குங்க. பாத்திரத்தை தள்ளுறாங்க, மெடிசன்ஸை தள்ளுறாங்க, பயங்கர சேட்டை பண்ணுறாங்க. நைட்டு எல்லா நாயும் நல்லா அமைதியாக தூங்கிட்டு இருக்கோம். திடீர்னு குதிக்கிறது, அவங்க உடனே ஆரம்பிச்சிடுறது. என்னமோ திருடே உள்ளே வந்துட்டான்னு வல்லுன்னு குலைச்சிக்கிட்டு பயங்கர சேட்டைங்க. பாருங்கள், அவ்வளோ சூடு. அது கையை விட்டு எடுக்க பார்க்குறா பாருங்கள். அடுத்து தெரிஞ்சு போச்சு, இல்லை சுற்றும்னு. நானும் விரட்டுறேன், அசைய மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்னொன்று, இவங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக பட்டால் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த இடம் இவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதனால் அந்த கிச்சனில் ஒரு 2 பேர், வெளியே ஒரு 2 பேர், அப்படியே கண்ணுக்கு நேராக தெரியும் சுற்றி திரிவாங்க. அங்கே ஏத்தாப்பில் இன்னொருத்தவங்க இடம், அது அங்கே போய் உட்காந்துக்கிறது ஒருத்தர். இந்த நேரத்து நைட்டு பாம்பை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்துட்டு பசங்க சேரில் சேர் கீழே போட்டு வச்சுருக்காங்க குட்டியை. இவங்க ஒரு மாதிரி வித்தியாசமான வில்லனும் இருக்கும், அன்பான கேரக்டரும் இருக்கும், சேட்டையும் இருக்கும். இது அந்த வாய் உடஞ்ச பூனைங்க. இந்த பக்கம் இருக்க 2 பெரிய பூனையுமே வந்து நம்ம ரெஸ்க்யூ ஏரியாவில் வந்து நிற்பாங்க. ஒவ்வொரு குண்டா பார்க்க போகும்போது என் கூடயே வந்துட்டுருப்பாங்க. காலில் அங்கேயே தூங்கிடுவாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரிங்க, வித்தியாசமான கேரக்டர் இந்த பூனை. ஆனால் தைரியங்க. அதே மாதிரி வெயில் அடிக்குது, எதையுமே அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. வித்தியாசமான உலகம்.